ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீடியோ போட்டு ஆயிடுச்சு 10 நாள்கிட்ட ஆகும். 10 நாளா 1ஆம் தேதிக்கு முன்னாடி 28 எப்போ போட்டோம், அதோடு போடவே இல்லை. ஆயிடுச்சுல 10 நாள்கிட்ட ஆக போகுது. இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ இதுதான் நினைக்கிறேன். மொதல் வீடியோனா நம்ம விளாக், அதாவது நம்ம டியூட்டி ரிலேட்டடாக போடுற வீடியோ இதுதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. சிஎன்ஜியும் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தான் இருக்குதுங்களா? ஃபுல்லாக இருக்குது. 14,722 ஸ்டார்ட் பண்ணுறோம். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்னிங்ஸ் இன்றைக்கெல்லாம் நல்லா டிராஃபிக்காகவும் இருக்கும், ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கும்ங்க. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாமே பர்ச்சேசிங் போகிறது, ஊருக்கு கிளம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பிஸியாகவே இருக்கும். இன்றைக்கி நல்லா டியூட்டிஸ் நிறையவே இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஃபுல் டே போவோமான்னா டவுட்டு தான். ஃபுல் டே போக மாட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருக்குன்றதுனால ஃபுல் டே போவோமான்னு தெரில. பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்றது தான் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 6 மணி. நம்ம அநேகமாக ஒரு 4-5 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அது வரையில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ 6 மணிக்கு போனால் கூட ஒரு 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட அது எவ்வளோ வருதுன்னு தான் நம்ம ஃபுல்லாக ஒரு 5-4 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆப்பில் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? கர்நாடகில் தெரியுதா? லைட்டாக மழை வர மாதிரி இருக்குதுங்க. ஏற்கனவே கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. எதுவுமே தாங்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னா இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே கிளைமேட் பார்த்தீங்கன்னா இந்த பனினால் செம்ம ஜில்லு, செம்ம கோல்டியாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. நைட்லும் சரி, இப்போ வரப்பவும் சரி, சரியான காற்று. அதனால தான் அந்த சைட் காட்டெல்லாம் கூட இறக்கி விட்டுட்டேன். இதில் வர மழை லைட்டாக தூரல் வர இருக்கா, ஐயோ சொல்லவே முடியல. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நம்ம வர சேஃப்டிக்கு அந்த இது கூட எடுத்துகிட்டு வரல, எதுவுமே அப்படியே வந்துட்டுமா பயங்கரமாக இருக்குங்க. எப்படி இருக்குது போது தெரில. மழை வர அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டும் தலை ஒளியடிச்சிச்சு காலையிலேயே. ஓகேவா? அதான் வந்து ஒரு டீ சாப்பிட்டேன் முதல்ல. சரி, ஓகே, பார்க்கலாங்க. நம்ம ஆப்புக்குள்ளே போகலாம் வாங்க. அப்படியே மூவ் பண்ணி போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப்புங்க. மதுராவிலேருந்து முகப்பேர் வந்தோம். செகண்ட் ட்ரிப்பு மதுராவிலேருந்து முகப்பேர் வந்தோம். 139 வராங்க. ஓகே, சரிங்க. அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். வந்துடும் விட்டுங்க மேடம். வந்துடுச்சு. தேங்க்யூ. வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா 3வது ட்ரிப்புங்க. மொகப்பேர்லேருந்து மறுபடியும் அகெயின் நம்ம மாநகரம் வந்தோம். 3வது ட்ரிப்போட பில்லை மட்டும் தான் 111 ரூபா. கஸ்டமர் 120 ரூபா போட்டாங்க. சரி, ஓகே. Kilaku 239 rupees. Kilaku 239. Ambattur Industrial Estate 100. நல்ல டியூட்டியா. $139. திருமூலவாயிலேருந்து இங்கே முகப்பேர். டைம் பார்த்தீங்கன்னா 12:30ங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தோம்னா 1200 பண்ணிட்டோம். பரவாயில்ல, நல்லா தான் ஓடிச்சு. நான் டவுட்டாக வந்தேன் நீங்கள் எப்படி ஓடுன்ற மாதிரி. ஆனால் நல்லா ஓடிச்சுங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கை சவாரி, அதாவது நம்ம ஆப்பில் வராமல் நம்மளாக பேசிட்டு போன மாதிரி ஒரு சவாரி ஒன்று. மதுரவாயிலேருந்து திருமலவாயில் வரைக்கும் 400 ரூபா சவாரி. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டியிருக்குது. ஓகேங்களா? பரவாயில்ல, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இனி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. பிரச்சனை நமக்கு இல்லை, சரியான பனி. ஓகேவா? நம்மளுடைய உடம்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. குளிர், அவ்வளோ குளிருது. அதில் லைட்டாக மழை வர வந்துட்டு காலைல காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. லைட்டாக மழை வந்ததா, அந்த மழைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே போகிறப்ப ஒரு செருப்பு ஒன்று கீழே இருந்தது. ஒரு பையன் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடில் இல்லை, ஸ்லோ ஸ்பீடில் தான் வந்தான். செருப்பு கீழே இருந்தால் அந்த செருப்பு மேலே வந்துட்டு ஏற்றி செருப்பு வழுக்கி கீழே வந்துட்டாங்க. பாவம் காலெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு, பயங்கரமாக அடிப்படிச்சு. அவங்களை எந்திரிக்கவும் முடியல. நல்ல ஹெல்மெட் போட்டிருந்தான். கீழே தலை ஒன்றோன்னே தலையில் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிட்டு போயிடுச்சு.
அந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைன்னா தலை பயங்கரமாக அடிபட்டுருக்கும் போல். அதனால தான் கண்டிப்பாக சொல்கிறேன், டூ வீலரில் போகிறோம் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, ஓகேவா? ஹெல்மெட் போடலாம் ரொம்ப கஷ்டம். ஹெல்மெட் போட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தலை கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த மழை டைமில் டூ வீலர் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. முடிஞ்சளவுக்கு ஹெல்மெட் இல்லாமல் வெளில வராதிங்க, ரொம்ப சேஃப்டி நம்மளுக்கு, ஓகேங்களா? அந்த பையனுக்கு மட்டும் அந்த ஹெல்மெட் இல்லைன்னா காலையில் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ இதில் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நமக்கும் டைம் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேங்க, ஓகேங்களா? பாவம் சின்ன பையன் தான், அவன் ஏதோ ஒர்க் பண்ணுறான் போல், ஒர்க்கிங் ட்ரெஸ் கூட வந்திருக்கான், பாவம் விழுந்துட்டான். என்ன பண்ணுறது? அந்த மாதிரி மழை டைமில் வந்து பொறுமையாக போங்க, ஸ்பீடு போகாதீங்க. ஏன்னா டயர் வழுக்கும் கண்டிப்பாக, அப்படியே ஈரமாக ரோடெலாம் ஈரமாக இருக்குங்களா, டயர் வழுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரிப் எடுத்துங்க. 4 ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம டாக்ஸை முடிச்சுட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:45 ஆகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஓட்டுறதோட ஒரு 200 எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கோம். நல்லா தான் ஓடிச்சு. இன்றைக்கி காலையில் வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இருந்தும் நல்லா தான் ஓடிச்சு. சரி, ஓகேங்க. டிராஃபிக்கும், அதாவது டிராஃபிக்கான இடத்துக்கு நம்ம உள்ளே போகவே இல்லை. அப்படியே இங்கே அம்பத்தூர், திருவாயில், பூந்தமல்லி, மதுரவாயில், புயல், இந்த இவ்வளோ தான். நம்ம நீங்கள் சுற்றுந்த முழுக்கமே இவ்வளோ தான். அதான் மாற்றி அப்படி மட்டும் தான் சுற்றிட்டு வந்தோம். நல்லபடியாக முடிஞ்சுது. சரி, ஓகே, பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.